ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ நேத்திக்கு அரசன் படத்தோட ப்ரோமோ பிரேக் டவுன் கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தோம். இனிஷியலாக அந்த ஒரு ப்ரோமோவில் நம்ம பார்த்தபோது தோணுன விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் டவுனில் பேசியிருப்போம் கிளியராக. இப்போ இன்னும் டீட்டெயில்டாக லைக் இது ரியல் லைஃப் இன்சிடென்ட்டோட மிக்ஸ் ஆகிருக்கா, இது என்ன மாதிரி வடச்சென்னை யூனிவர்ஸில் வந்து லிங்க் ஆக போகுது, என்ன டைம் லைனில் இதை வந்து சிங்க் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இறங்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால தான் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோமோவில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரியல் லைஃப்பை இது என்ன மாதிரி லிங்க் பண்ணுறாங்க, அது ஏதாவது சான்ஸ் இருக்கா, ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது கேரக்டர்ஸை வச்சு இந்த படத்தை தழுவி எடுக்கிறாங்களா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த, சின்ன விஷயம் தான், அதை மட்டும் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக வட சென்னையில் மெல்லை சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்ஸ்டர் இருந்திருக்காரு. ஸோ ஒரு டாப் கேங்ஸ்டர், பெரிய கையவே போட்டு தள்ளி அந்த இடத்துல ஒரு பெரிய ஆளாக மாறினவர். அதுக்கப்புறம் யாரை கொன்னாரோ அவரோட சன்னே வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்கி இப்போ ரீசெண்ட் இயர்ஸ் தான் அவர் இறந்தார். ஒரு பெரிய கேங்ஸ்டர்னு சொல்லலாம். சென்னையை பொறுத்தவரையும், வட சென்னையை பொறுத்தவரையும் பொலிட்டிக்கலி பெரிய பவர்லாம் அவர் இருந்தது. போலீஸ் என்கவுண்டர்ல இருந்தெல்லாம் அவர் மிஸ் ஆயிருக்காருன்னா பாத்துக்கங்களேன். அந்த ஒரு பொலிட்டிக்கல் பவரை வச்சு யூஸ் பண்ணி அப்படி இருக்க ஒருத்தர் பெரிய ஆளு. அவருக்கும் வெற்றிமாறனுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் சார் அந்த பிரசன்ஸ் வந்து காமிச்சிருக்காரு. தென் இது மட்டும் இல்லாம மேரேஜ்ல வந்து வெற்றிமாறன் சார் கலந்துகிட்ட மாதிரியும், தென் இது மட்டும் இல்லாம பர்சனலா நிறைய இடங்கள்ல அவங்க வந்து சந்திச்சுக்கிட்ட மாதிரியும் நான் இமேஜஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. வட சென்னை லிட்டரலி இவரோட இன்புட்ஸ் தான் வெற்றிமாறன் யூஸ் பண்ணியிருக்காரு. வட சென்னையில நிறைய விஷயங்கள் வந்து அவர் கற்பனையா வந்து இது பண்ணிக்கிட்டாலும் கேரக்டர்ஸ் அண்ட் அந்த கான்ஃபிளிக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு ரியலிஸ்டிக்கா இவர் கொடுத்த இன்புட்ல தான் எடுத்திருக்காரு. தென் அந்த ஜெயிலாம் அந்த டைம்ல நிறைய பேசினாங்க. ஜெயில என்னென்ன மாதிரிலாம் பண்றாங்க, எப்படி அந்த பெப்சி அப்படின்ற ஒரு விஷயம்லாம் ஏத்திட்டு அந்த டைம்ல போனாங்க, இப்படின்ற மாதிரி எல்லாம் நல்ல டீட்டெயிலா எடுத்திருந்தாரு. எப்படி இதெல்லாம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம்ல, நிறைய பேர் பேசினாங்களா, அதெல்லாம் அந்த மாதிரியான இன்புட்ஸ் எல்லாம் மேபி இவர் வந்து கொடுத்திருக்கலாம். அதுக்குன்னு இவங்களோட கதையெல்லாம் எடுத்து நம்ம பார்க்க முடியாது. லிட்டரலி அப்படியே வரும்லாம் கிடையாது. சினிமாக்கு ஏற்ற மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வச்சு தான் கம்ப்ளீட்டா மாத்துவாங்க. பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட்ன்றது வந்து லிட்டரலி சிமிலரா இருக்கும். அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நம்ம ப்ரோமோக்குள்ள போகலாம். நேத்திக்கு ப்ரோமோல என்னோட இனிஷியல் தாட்ஸை சொல்லியிருந்தேன். லைக் இது வந்து 2 வெர்ஷனா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விருமாண்டி வெர்ஷன் மாதிரி இது இருக்குமோ, லைக் ரொஷமான் எஃபெக்ட் மாதிரி இந்த ஒரு படத்தை வந்து வெற்றிமாறன் சார் பண்ணுவாரோ அப்படின்னு எனக்கு லைட்டா தோணுச்சு. நெல்சன் சார் வந்து ஒரு டைரக்டரா கதை கேட்கிற மாதிரி, இவர் வந்து ஒரு கதை சொல்ற மாதிரி, அதுல ஃபர்ஸ்ட் இவர் ஒரு வெர்ஷன் சொல்ல, ஆனா உண்மையான வெர்ஷன் வேற ஒன்னா இருக்கு. அது மாதிரி ரோஷமான் எஃபெக்ட்ல பண்ணுவாரோ, லைக் ஆஃப்டர் லாங் டைம் அந்த மாதிரி ஒரு படம் வந்தா கேங்ஸ்டர், அது வட சென்னையோட கனெக்ட் ஆகி வந்தா, அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சேன். அதே மாதிரி ஒன்னு அப்படி இருக்கணும், இல்ல அந்த ஒரு ப்ரோமோகாக நெல்சன் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா லிட்டரலி இது கம்ப்ளீட்டா வேற. எனக்கு தெரிஞ்சு இப்போ செகண்ட் சான்ஸ் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிடைச்சிருக்க அவுட்புட்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா நெல்சன் திலீப்குமார் சார் இந்த ப்ரோமோக்கு மட்டும் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல வந்து எஸ்டிஆர் கேரக்டர் வேற, தனுஷ் கேரக்டர் வேற. சும்மா அது வந்து ஒரு தேங்க்ஸ் கார்டுக்காக அவர் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியும் சிலர் வந்து சினிமா வட்டாரத்தில் இருக்கவங்க கூடியவங்க பேசிக்கிறாங்க. லைக் அந்த ஒரு என்ஓசி இதெல்லாம் காசே வாங்காம, சார் என்ன சார் இப்படி கேட்குறீங்க, வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் சார் வந்து பெருந்தன்மையா கொடுத்துட்டாரு. அதனால சிம்புவுமே பெருந்தன்மையா தனுஷோட பேரை மென்ஷன் பண்ணி அவர் செமையா பர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 2 பேருமே வந்து அவங்கள அன்பை பரிமாறிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். இதுல வந்து வேற எந்த விஷயமும் இல்ல. கதைப்படி கதையில வரக்கூடிய சீக்வன்ஸ்னா அந்த பிளாஷ்பேக்ல ரத்தம் திரிக்கி வராருல, அதுதான் படத்துல யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ப்ரோமோல உருப்படியா ரிவீல் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பிளாஷ்பேக் போர்ஷன் என்ன டைம் லைன்ல நடக்குது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கேப்டன் பிரபாகர் படம் பார்க்க நான் போயிட்டேமா, எனக்கு அந்த கொலையெல்லாம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுமா, என்னை இழுத்து விட்டுட்டாங்க போலீஸ்காரங்க அப்படின்ற மாதிரி சிம்பு சார் சொல்லுவாரு. ஸோ கேப்டன் பிரபாகர் படம் எப்போ வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1991 தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டைம்லலாம் படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 300 நாள் 365 நாள்லாம் ஓடும். அப்படி இப்படின்னு பார்த்தா கூட மேபி இந்த பிளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று நடக்கிறதா இருந்தா 1991 இல்ல 1992 இந்த 2 வருஷங்கள்ல எப்பயாவது ஒரு இடத்துல தான் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி இதை வட சென்னையோட லிங்க் பண்ணீங்கன்னா 1991 தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி இறந்திருப்பாரு. அந்த டைம்ல ஒரு பெரிய பந்தே நடக்கும். அந்த டைம்ல தான் தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோர்லாம் பூந்து கிரைண்டர் வாஷிங் மிஷின் எல்லாம் திருடு வரல, ஐஸ்வர் ராஜேஷ் கூட ஃபர்ஸ்ட் டைம் பாப்பார்ல, அந்த டைம்ல இந்த டைம்ல லிட்டரலி சிமிலர் தான் சொல்லணும். கெட்டப்பு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஃபங்க் வச்சிருப்பாங்க,
பின்னாடி வந்து பயங்கரமா லென்த்தா ஃபங்க் வச்சுட்டு க்ளீன் ஷேவ் பண்ணியிருப்பார்ல தனுஷ், கிட்டத்தட்ட அதே ஒரு லுக்ல தான் இவருமே இருக்காரு அந்த டைம்ல பார்க்கும்போது. லிட்டரலி அந்த டைம்ல பசங்க இப்படிதான் இருந்ததா சொல்லிக்கிறாங்க. ஃபங்க்லாம் வச்சுட்டு க்ளீன் ஷேவ்லாம் பண்ணிட்டு 17 வயசு பசங்களாம் இப்படிதான் இருப்பாங்க பேகி பேண்ட் போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லுக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அன்பு வந்து ஃபர்ஸ்ட் கொலை ஐஸ்வர்யா ராஜேஷை பார்த்து அவங்கள லவ்லாம் பண்ணி சில வருஷங்கள் கழிச்சு ஜாவா பழனியோட ஒரு பிரச்சனையை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மர்டரே பண்ணுவார். அது மேபி ஒரு 1 or 2 years எடுத்திருக்குன்னு வச்சுங்களேன். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இங்கே அவருக்கெல்லாம் முன்னாடியே இங்கே கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இவர் சிம்பு அப்படின்ற மாதிரி காட்டலாம். சிலர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இல்ல அவர் கொலைலாம் பண்ணல, கொலை நடந்த ஸ்பாட்ல அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு, அதுல வேற வழி இல்லாம வெப்பன் எடுத்துட்டு வெளியே வராரு, அதனாலதான் கோர்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணல மேடம், என்னை தேவையில்லாம இழுத்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாருன்னு சில பேர் சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல, அவர் தான் கொலை பண்ணிட்டு வராரு. கொலை பண்ணிட்டு வரனால தானே மறுபடியும் அவரை தேடி ஒரு சில பேர் கும்பலா வராங்கன்றனால கத்தி எடுத்துட்டு தில்லா போய் நிக்கிறாரு. கொலை பண்ணனாலதான் அவருக்கு இன்னும் 4-5 கொலை பண்றதுக்கு தைரியம் வருது. கொலை பண்ணாம இருக்கிறனா என்ன அடிச்சு ஓடி இருப்பான். அதனால டெஃபினட்டா சிம்பு சார் தான் பண்ணியிருக்காரு. கோர்ட்ல பொய் சொல்றாரு அவரு. இந்த கோர்ட் சீனே வர போறது இல்ல அப்படின்றது முடிவாயிருச்சு. அதனால இது வேணாம் விட்டுருங்க. அந்த இதை வச்சு பார்க்கும்போது அவர் தான் கொலை பண்ணிட்டு வந்திருக்காரு. இது வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி அன்டோல்ட் டேல் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் வட சென்னை அப்படின்ற மாதிரி போடுறாங்க. இது வந்து வட சென்னை வேர்ல்ட்ல நடக்கக்கூடிய ஒரு கதை தான். ஆனா இது வந்து ஒரு தனி கதை. அங்க நீங்க பார்த்துட்டு இருந்த அதே நேரத்துல இங்கேயும் இது நடந்துகிட்டு இருக்கு பேரலா அப்படின்ற மாதிரி போகுது. அப்படி பார்க்கும்போது செந்தில், குணா, அதுக்கப்புறம் சந்திரா, இந்த மாதிரியான கேரக்டர்ஸ், அன்பு கேரக்டரோட பிரசன்ஸை கூட வந்து பாத்தீங்கன்னா காட்டலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா சிம்பு சாரே வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் சாரை மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இந்த படம் வரும்போது இதை பத்தி நம்ம நெருக்கமா பேசிக்கலாம் நிறைய விஷயங்கள். அப்படி பார்க்கும்போது வட சென்னையில தான் இது நடக்க போகுது அப்படின்றது கிளியர் ஆயிருச்சு. அப்போ தனுஷோட ஃப்ரெண்டா, தனுஷ் இருக்க ஏரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. வட சென்னை அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஏரியா கிடையாது. வட சென்னைன்றது நார்த் சைடு இருக்கக்கூடிய மெட்ராஸ்ல ஒரு 4-5 ஏரியா சேர்ந்தது தான் வட சென்னை. அதுல ஒரு ஏரியால வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் இருப்பாரு. அதுல இன்னொரு ஏரியால மேபி சிம்பு இருக்கிற மாதிரி காட்டலாம். ஸோ இவங்க எப்படி கனெக்ட் ஆக போறாங்க, இந்த ஒரு சர்க்கிள்ல எப்படி இவங்க வந்து ஒரு பாயிண்டா நிக்க போறாங்கன்றத வந்து பாத்தீங்கன்னா மேபி படத்தோட எண்ட்ல ஒரு ஹைப்பா முடிச்சுட்டு வட சென்னை 2க்கு ஹிண்ட் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து வட சென்னையா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவ்வளவுதான். எல்லாருமே வட சென்னை ரீவாச் பண்ணி டைம் லைன் என்ன, அதுல வர கேரக்டர் ஏதாவது இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்களா, ஏதாவது 3 பேரை கொலை பண்ணிட்டு வந்தவன் அப்படின்ற மாதிரி ஏதாவது டைலாக் ஏதாவது வருதா, எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நானும் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இப்போ போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி வெற்றிமாறன் சார் ப்ரெசென்ட் பண்ண போறாரு அப்படின்றத. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் அண்ட் வீசா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவிச் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்ற வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.